ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பர் டேஸ்டியான ப்ரோட்டீன் ரிச்சான வேர்க்கடலை துவையல். சூடான சாப்பாட்டுக்கு இந்த வேர்க்கடலை துவையலை போட்டு நெய் ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. இதோட டேஸ்டே தனியாக இருக்கும். ரெகுலராக நம்ம குழம்பு ரசம் அந்த மாதிரி ட்ரை பண்ணாமல் வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி துவையல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோட்டீன் ரிச்சாகவும் இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது என்னோட ஸ்டைல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதுக்கு ஒரு கடாயில 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு 1 கப் அளவு கிரவுண்ட் நட் சேர்த்துக்கிறேன். இது பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்துருக்கேன். ஸோ இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் டைம் எடுத்து ஒரு சிம்ல வச்சு கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் ஒரு கப்பில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் இது ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அதே கடாயை மறுபடியும் சூட் பண்ணிட்டு 1 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்து இப்போ துவையலுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு நான் கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு நான் கருப்பு உளுந்து தான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் சேர்த்து கொஞ்சம் நல்லா வறுத்துக்கங்க. இது ரெண்டுமே கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும். நம்ம துவையலுக்கு வறுப்போலே அந்த மாதிரி வறுத்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து வறுத்துக்கலாம். சீரகம் நல்லா வறுபட்டதும் இப்போ ஒரு துண்டு அளவு இஞ்சி, பூண்டு நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுக்கிறோமோ அதில் பாதி கப் அளவு பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு கொஞ்சம் நிறைய போடணும் இந்த துவையலுக்கு. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கும். பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கங்க. அது பூண்டு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆனதும் காரத்துக்கு 2 வரமிளகா, 3 கலருக்காக காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் எச்சா வேணும்னாலும் எச்சா மிளகா சேர்த்துக்கலாம். சேர்த்து வறுத்துக்கங்க. ஒரு துண்டு அளவு புளி சேர்த்துக்கிறேன். புளியும் போட்டு அந்த சூட்லேயே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கங்க. இப்போ இதுக்கு கருவேப்பிலை சும்மா ஒரு 7, 8 இலை வர மாதிரி கருவேப்பிலையும் சேர்த்து சூட்லேயே நல்லா வறுத்துட்டு தேங்காய் நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறேன். தேங்காய் துருவலும் ஆட் பண்ணி உடனே நம்ம வறுத்து வச்ச நிலக்கடலையும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த சூட்லேயே எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடட்டும். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி நிறைய ஊத்தாம கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்தீங்கன்னா சூப்பரான துவையல் ரெடி ஆயிடும். இதை நீங்க சூடான சாப்பாடுக்கு போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இதை ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.